வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் இன்றைக்கி ஹேண்டில் கொஞ்சம் வித்தியாசமாக போடுறது எப்படின்னு பார்ப்போம். எப்போ நம்ம என்ன செய்வோம்னா, ஹேண்டிலுக்கு வயரை இந்த கூடைக்குள்ள இப்படி விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேண்டில் போடுவோம். நார்மலாக நம்ம அந்த மாடலில் தான் ஹேண்டில் போடுவோம். இப்போ இந்த டைமில் ஹேண்டில் நம்ம தனியாக பின்னி வச்சுட்டு அதை போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கூடைக்கு நான் அந்த மெத்தடில் போட போகிறேன். இந்த மாதிரி ஹேண்டில் தனியாக பின்னி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பொறுமையாக பாருங்கள். 1.5 மீட்டர் அளவில் கட் பண்ணிக்கோங்க. 4 வயர்ஸ் கட் பண்ணணும், 2 ஹேண்டில், அப்போ 4 வயர்ஸ். ஸ்கேல் அளவுனா 5 ஸ்கேல் கட் பண்ணிக்கோங்க, 5 அடி. 2 வயரையும் நம்ம ஈக்குவலாக வச்சுட்டு இப்படி ஒன்று போல் மடிச்சுக்கணும். நிறைய ஹேண்டில் மாடல் போட்டிருக்கேன். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜன்னல் கம்பி அல்லது எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதில் போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி கத்திரியில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ போட்டு பின்னிட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஈக்குவலாக நம்ம மடிச்சுட்டு நம்ம இப்படி உள்ளே வச்சு போட்டு பின்னிட்டு திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு கத்திரியில் வச்சு காமிச்சிருக்கேன். இப்படி 2 வயரையும் இப்படி வச்சுட்டு இன்னொரு வயர் எடுத்து கீழ் பக்கமாக கொண்டு வந்து இந்த வயரையும் கீழ் பக்கமாக கொண்டு வந்து இப்படி வைக்கணும். இப்போ நமக்கு இந்த பொசிஷனில் இருக்கும். இனிமேல் நம்ம பின்ன ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ இந்த வயர் எடுத்து இந்த வயரை விட்டுட்டு ஜன்னல் கம்பியில் பின்னிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் பின்னுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது நல்லா சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கத்திரியில் வச்சு காமிக்கிறேன். சிசர்ஸில் தான் இல்லை, எதுலனாலும் நீங்கள் போட்டு பின்னலாம். உங்களுக்கு போட்டுட்டு இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த வயர் எடுத்து இப்படி நார்மலாக எப்படி நம்ம கைப்பிடி பின்ன சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம பின்னணும். இது உங்களுக்கு கூடையில் போட்டு பின்னுறதை விட பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தடும் ஈஸியாக இருக்கும். நான் யோசித்து தான் ட்ரை பண்ணேன். இப்படி பண்ணால் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குமான்னு யோசித்தேன். அது கொஞ்சம் கை கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடையில் வச்சு பின்னி நீங்கள் சிரமப்படுறதுக்கு இப்படி பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே நம்ம பின்னிட்டே போக வேண்டியதான். ஒரு வயர் எடுத்து இப்படி மேலே வச்சு வீடியோவை ஒரு தடவை பார்த்தாப்புல நம்ம கைப்பிடி எப்போவுமே பின்ன முடியாது. அதனால் நல்லா கூர்மையாக பாருங்கள். உள்ளுக்குள்ளே நம்ம வயர்னாலும் கொடுத்துக்கலாம். 2 வயர் போட்டிருக்கோம். உங்களுக்கு கைப்பிடி கொஞ்சம் தடிமனானா உள்ளுக்குள்ளே இன்னும் 2 வயர் கொடுத்து நம்ம அதை உள்ளே வச்சே பின்னிட்டே வரலாம். அதை வேணால் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய ஹேண்டில் போட்டிருக்கேன். அது எல்லாமே நிறைய மாடல்ஸில் போட்டிருக்கேன். அது எல்லாமே ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். நம்ம இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே பின்னிட்டே வரணும். கொஞ்சம் தூரம் நான் பின்னிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். இதை வச்சு நீங்கள் ஜன்னல் கைப்பிடியில் போட்டும் பின்னலாம். ஜன்னலில் அந்த பூ டிசைன்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் போட்டு நம்ம பின்னலாம். எப்படி வசதியோ உங்களுக்கு போட்டு எடுக்கிற மாதிரி எந்த இடத்துலனாலும் நீங்கள் வச்சு பின்னலாம். இனிமேல் நம்ம அப்படியே பின்னிட்டே போக வேண்டியதான். ஒரு தடவைக்கு 4-5 தடவை வீடியோவை நல்லா பாருங்கள். பார்த்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கைப்பிடி பின்ன ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சாதான் நமக்கு கைப்பிடி பின்ன வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வயரில் கை வைங்க. நான் சொல்கிறது பிகினர்ஸ்க்காக. கொஞ்சம் அட்வான்ஸாக போட்டுட்ருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஜுஜுபியாக இருக்கும். இதெல்லாம் இப்படிலாம் போடலாமா அப்படின்னு தோணும். ஆனால் இது நான் முழுக்க பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இன்னமும் ஈஸியாக கொடுக்க முடியும்னு யோசித்து பண்ணதில் தான் இந்த ஐடியா எனக்கு கிடச்சிது. ஏற்கனவே யாரும் போட்டிருக்காங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இப்போ தான் இந்த ஐடியா தோணுச்சு. சரி போட்டு பார்ப்போம். ஆனால் எனக்கு யாரும் கூட இப்படி தனியாக ஹேண்டில் போட்டு காமிச்சதில்லை இதுவரை. நமக்கு நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா. நிறைய பேஸ்கெட் மாடல்ஸ் போட்டிருக்கோம். 60 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம். அதில் யாருமே நமக்கு இந்த மெத்தடில் அனுப்புனதில்லை. இவ்வளோ தூரம் நான் பின்னிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ தூரம் பின்னிட்டேன். இப்போ தொடர்ந்து இவ்வளவும் நம்ம பின்னி முடிப்போம். இப்போ நம்ம 2 ஹேண்டிலும் பின்னி முடிச்சிட்டோம். 2 ஒரே லென்த்தாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். 2 நமக்கு ஒரே லென்த்தாக இருக்குது. இப்போ நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு இப்போ கூடையில் டைரெக்டாக வச்சு நம்ம கட்ட போகிறோம். இந்த கூடையில் ஹேண்டிலோட லென்த் பார்த்துக்கோங்க. லோ இது சின்ன கூடைகளுக்கு தான் இது சரிப்படும். அதனால் நீங்கள் பெரிய கூடைகளுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணாதீங்க.
ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இது பிகினர்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் சின்ன குடைகளுக்கு இது பொருத்தமாக இருக்கும். பிகினர்ஸ் எல்லாருமே ஒன் ரோலில் தான் போட்டு பார்ப்பீங்க. பிகினர்ஸ்க்கு உள்ள வீடியோ எல்லாமே அந்த ஒன் ரோல் பாஸ்கெட் வீடியோ போட்டு பார்த்துட்டு அதில் உங்களுக்கு அந்த ஹேண்டில் புரியலைன்னா இந்த ஹேண்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பின்னுறது எல்லாமே ஒரே மெத்தட் தான், நம்ம அட்டாச் பண்ணுறோம் இதில் தனியாக, அவ்வளோதான் வித்தியாசம். இப்படி நம்ம ஒன்றும் போல் கொடுத்துட்டு இதை நம்ம இந்த பக்கம் வச்சு இந்த உள் பக்கம் இருக்கிற வயரை நம்ம வெளிப்பக்கமாக கொண்டு வரோம். இப்படி கூட கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ஹோல் ஏற்கனவே நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் பின்னிட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள், அதிலேருந்து இப்படி விட்டு இப்படி உள்ளே கொண்டு போகணும். மறுபடியும் சொல்கிறேன், இது பிகினர்ஸ்க்கான வீடியோ, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நல்ல கூட போட்டு பழகினவங்களுக்கு இந்த ஹேண்டில் தேவைப்படாது. சின்ன சின்ன கூடைகளுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 வயர் 3 வயர் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு நார்மலாக நம்ம எப்படி ஹேண்டில் கொண்டு வருவோமோ அதே மெத்தடில் வந்துட்டு பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம 2 முடிச்சு போட்டுட்டு மீதமுள்ள வயர்ஸை நம்ம உள்ளே சொருகி விட்டுறணும். இந்த நாட்டுக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நம்ம இப்படி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும். அதே ஹேண்டில் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம், நம்ம போட்டுட்டு இதில் அட்டாச் பண்ணுறோம். அதனால் பெரிய குடைகளுக்கு இது பொருத்தமாகாது. பெரிய குடைகளுக்கு நீங்கள் போடணும் அப்படின்னா ஹேண்டில் இதை விட கூடுதலாக வயர் கொடுக்கணும். வயர் கொடுத்து தான் நீங்கள் பின்னணும். அதுக்கு நீங்கள் கூடையில் வச்சே பின்னிடலாம். இது படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அதே போல் இந்த பக்கமும் வச்சு இதை எப்படி கட்டினோமோ அதே மாதிரி வச்சு கட்டிடணும். இப்போ நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த வயரில் நம்ம 2 பக்கமும் வயர் கொடுத்து கட்டணும். 2 ஹேண்டில் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த வயர் வச்சு எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். ஒரு பீஸ் வயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டிலுக்கு நேராக வச்சு இதுக்குள்ளே இப்படி கொண்டு வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இந்த வயரை இந்த பக்கமாக இப்படி சொருகி விட்டுறணும். சொருகி விட்டுட்டு இப்போ இந்த வயரை நம்ம இந்த பக்கமாக கொண்டு வந்து ஒரே வயர்லேயே நம்ம கட்டுறோம். 2 வயர்லேயும் நம்ம கட்டலாம். இப்போ நான் ஒரே வயரில் கட்டுறது எப்படின்னு தான் காமிக்கிறேன். இது பக்கமாக இப்படி கொண்டு வந்து இந்த வயரை நம்ம இந்த சைடு உள்ள நாட்ஸில் சொருகி விட்டுறணும். பெரிய ஹேண்டில்னால் நம்ம 2 வயர் வச்சு கட்டணும். இதில் நான் ஒரே வயரில் வச்சு எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 நாட் சொருகி விட்டுறணும். இப்போ நமக்கு ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டு பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸ், கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். இந்த கூடை எப்படி போடுறதுங்கிற வீடியோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. நான் இதை ஹேண்டில் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் பிகினர்ஸ்க்கான ஹேண்டிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கூடைக்கு நம்ம இது பெரிய கூடைங்கிறதுனாலையும் நம்ம வெயிட் அதிகமாக எடுக்க மாட்டோம். அதுக்காக இந்த ஸ்லிம்மான ஹேண்டில் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் 2 வயரில் போட்டிருக்கேன். 3 வயர் 4 வயரில் வச்சு போடும்போது கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் கொள்ளளவு இருக்கும். அதனால் உங்களுக்கு 2 வயர் உள்ள ஹேண்டிலே போதுமானது இந்த கூடைக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். உங்களோட இமேஜஸ், கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸை அனுப்பி வைக்கலாம். மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணுங்கள்.